குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மீனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 19/1/2026 திங்கட்கிழமை தை மாதம் 5ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு உத்தராயணம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் இரவு 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர். சூரிய உதயம் காலை 6:35க்கு, கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 2:31 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:04 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று இரவு 10:02 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. காரணம் இன்று அதிகாலை 2:31 வரை நாகவம், பின்பு பிற்பகல் 2:51 வரை கிமிஸ்துக்கினம், பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 1:04 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:04 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பெருமாளை வழிபட இன்னல்கள் நீங்கி சுபிக்ஷம் உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள். திருவோண விரதம். திருவோண விரதம் என்பது ஸ்ரீமன் பெருமாளுக்கு உரிய விரதம். நாராயணரை வழிபடுவதற்கு உகந்த நாள். வெங்கடேஷ பெருமாளை வழிபட்டால் அனுகூலம் எல்லாமே ஏற்படும். திங்கட்கிழமை தினத்தில் ஸ்ரீ சந்திர பகவான் ஆளக்கூடிய இந்த நாளில் திருவோண விரதங்கள் அனுஷ்டிப்பது அனுகூலத்தை தரும். திருவோண நட்சத்திரத்தினுடைய அதிபதி ஸ்ரீ சந்திர பகவானே. ஸ்ரீ சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். மன நிம்மதி கிடைக்கும், மன நிறைவு உண்டாக்கும். அதே போல ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுபவர்கள் திருவோண விரதங்களை அனுஷ்டிப்பது நல்ல விசேஷத்தை கொடுக்கும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படுங்க. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு, என்ன விசேஷங்கள் செய்தால் நல்லது நடக்கும். கிணறு பராமரிப்பு பணிகளை தொடர்வதற்கு ஏற்ற நாள். விதை தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்கு உகந்த நாள். வழக்கு சார்ந்த வேலைகளை கவனிக்க நல்ல நாள். ஆடை நிமித்தமான முடிவுகளை எடுப்பதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:50 முதல் மதியம் 1:34 வரை மேஷ லக்னம், 1:35 முதல் 3:37 வரை ரிஷப லக்னம், மாலை 3:38 முதல் 5:48 வரை மிதுன லக்னம், 5:49 முதல் 7:57 வரை கடக லக்னம், இரவு 7:58 முதல் 9:58 வரை சிம்ம லக்னம், இரவு 9:59 முதல் 11:59 வரை கன்னி லக்னம், காலை 12 மணி முதல் 2:04 வரை துலாம் லக்னம், 2:05 முதல் காலை 4:15 வரை விருச்சக லக்னம், 4:16 முதல் 6:23 வரை தனுசு லக்னம்,
6:24 முதல் 8:21 வரை மகர லக்னம். காலை 8:22 முதல் 10:04 வரை கும்ப லக்னம். 10:05 முதல் 11:45 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். சந்திர பகவானுக்கான தமிழ் மந்திரம் எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் போற்றி சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி என்று வழிபடுங்கள். 27 முறை இந்த தமிழ் மந்திரத்தை சொல்லலாம். அதே போல காயத்ரி மந்திரத்தையும் 27 முறை பாராயணம் செய்தால் நல்லது நடக்கும். ஸ்ரீ சந்திர பகவானுடைய இன்றைய நாளுக்கான அமைப்புப்படி நீங்கள் வழிபாடு முறைகள் செய்வது நல்லது. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. வேலும் மயிலும் துணை. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்க்கும் பொழுது பலன்களாக பணவரவுக்கு குறையே இருக்காதுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து மணி ஃப்ளோட் நல்லாவே இருக்கும். தேவைக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை செய்வீங்க. அதாவது வீண் விரயங்கள் எதுவும் இருக்காது. சுப செலவுகளாகத்தான் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது, இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி சில மின்னணு பொருட்களை வாங்கி வீட்டு அலங்காரம் பண்ணுறது, உங்களுடைய துணைவருக்கு தேவையான விஷயங்களை செய்யறது, புதிய பொருளை வாங்கி மகிழக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு பரிபூரணமாகவே இருக்குங்க. வேலை வாய்ப்புக்கு குறைய இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து நல்ல கால்ஸ் வரும். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃபிக்ஸ் ஆகும். எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாமே ஜெயமாக்கும். வெற்றி வெற்றி வெற்றி. அந்த ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக திருப்திகரமாக இருக்குங்க. 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு அடுத்ததாக வரக்கூடியது மகர ராசி 10ஆம் வீடு. ஆக மேஷராசி என்பவர்களுக்கு தொழில் ஜீவனஸ்தானத்தில் மிக முக்கியமாக 5 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையும் அனுகூலத்தையும் கொடுக்குங்க. எதை செய்ய நினைச்சாலும் ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணுவீங்க. ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். எல்லாருமே உங்களை ப்ரௌடாக பெருமையாக பேசுவாங்க. வேலை உத்தியோகங்களில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அனுகூலம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எதை பற்றி இன்றைக்கி நீங்கள் பயப்படவும் வேணாம், கவலையும் வேண்டாம். கையில் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ரெவென்யூ தொடர்பான விஷயத்துக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கைகூடும். குடும்ப நபர்களோடு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். மன ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மியூச்சுவலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வெளி இடங்களுக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பீங்க. வேலை விஷயமாக தொலைதூரம் போயிட்டு வரவங்களுக்கும் உங்களுடைய ட்ராவல் டைம் ரொம்ப ஷெட்யூல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல எண்ணங்கள் இருக்கும். மனசில் நிம்மதி இருக்கும். கருத்துக்கள் எல்லாமே மற்றவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப பஞ்சாக பேசுவீங்க மேஷராசி என்பர்கள். அடுத்தவங்களுக்கு உங்களை பற்றின நல்ல எண்ணங்கள் மனசில் அதிகரிக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்போது காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் உங்களை பற்றி மற்றவங்க நல்ல விதமாக தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய ஆக்டிவிட்டி பற்றி எல்லாருமே பெருமையாக பேசுவாங்க, புகழுவாங்க, பாராட்டுவாங்க. நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். படிக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. எந்த சிலபஸ் நீங்கள் படித்தாலும் சரி, மெட்ரிகுலேஷனாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஐசிஎஸ் சிலபஸாக இருந்தாலும் சரி, எந்த போர்டு எக்ஸாமாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமோ எந்த விதமான இடரோ இருக்காதுங்க. ஆல்ரெடி எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நேரத்தை தவற விடாமல் மிக முக்கியமாக படிக்கும் பொழுது அதற்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை தொடர்பான விஷயங்களில் டாக்டர்
படிக்கக்கூடியவங்க, மருத்துவம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு டெவலப்மெண்ட் நிறைய இருக்குங்க. ரிசர்ச் நிறைய பண்ணுவீங்க. பல டாக்டர்ஸுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். ஐடியாலஜி நிறைய கிடைக்கும். எதுவும் தெரியாதுன்னு உங்களால் இருக்கவே முடியாது. எல்லா விஷயங்களும் உங்களை நாடி வரப்போகுது. படிக்கக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையில் பயன்படுத்துவீங்க. எந்த விதமான துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையை பொறுத்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் கூட மிக சரியாக இருக்கும். எல்லோருடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. வெளி வட்டார நட்பு கிடைக்கும் நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள்லாம் குறையும். பொருளாதாரத்தில் நிலை உயரும். நல்ல மேன்மையாக இருப்பீங்க. வளர்ச்சி இருக்கும். லைஃப் டெவலப்மெண்ட் உண்டு. வியாபாரம், தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கூட்டாளிகளோட நல்ல ஒரு சமமான போக்கு இருக்கும். கருத்துக்கள் ஒற்றுமையாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எல்லா விதமான விஷயங்களையும் ஆனந்தமாக எடுத்து செய்வீங்க. அற்புதங்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. அமைதியும் இருக்கும். ஆனந்தம் இருக்கும். எல்லா விதமான சௌக்கியத்தையும் பெற போறீங்க. மேஷராசிக்காரர்கள் ஹெல்த் வெல்த் எல்லாமே சூப்பராக இருக்க போகுதுங்க. கடன் பற்றிய பயங்கள் கொஞ்சம் குறையும். கைக்கு பணம் வரும்பொழுது பழைய கடன்களை செட்டில் பண்ணிடுவீங்க. புதுசாக இன்னொரு தடவை கடனே வாங்கக்கூடாதுங்கிற டிசிஷன் எடுக்க போகிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். அது நன்மையாக நடக்கிறதுக்கு நீங்கள் இறை வழிபாடு தான் பண்ணணுங்க. உங்களுக்கு விரயசனி நடந்துட்டு இருக்கிறதுனால கோச்சாரத்தின்படி மேஷராசிக்காரர்கள் இந்த நாள் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி வழிபடுங்க. உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறதுனால கர்ம வினைகள் குறைய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து ஒரு 11 திங்கட்கிழமை எல்லாம் வல்ல ஈசன் சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்வது நல்லது. குறைந்த அளவு பால் அபிஷேகமாவது செய்யுங்க. உங்களுடைய கடன் தீரத்துக்கு பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்கிறது விசேஷம். எல்லா விதமான விஷயங்களும் இந்நாள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. சூப்பர்பான டேன்னு சொல்லலாம். குழந்தைகள் கிட்ட மனசு விட்டு பேசுவீங்க. நல்ல எண்ணங்கள் இருக்கும். பெரிய பெரிய அதிகாரிகளோட பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. புது நபர்களுடைய சந்திப்பு நிகழப்போகுதுங்க. ரொம்ப லக்கியான பர்சன் நீங்கள். அது மட்டும் இல்லை, இந்த டே லக்கி டே. மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன் பார்க்கும் பொழுது அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப போல்டாக இருப்பீங்க. தைரியமாக இருப்பீங்க. எல்லாத்தையும் உங்களால் சாதிக்க முடியுங்கிற அந்த பிலீவ் அதிகமாக இருக்குங்க. நம்பிக்கை உண்டாக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கையில் பணப்புழக்கம் இருக்கும். வாசன திரவியங்கள் பயன்பாடு அதிகமாக இருக்கும். சேல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கம்யூனிகேஷன் உங்களுக்கு சீராக இருக்குங்க. கருத்து வேறுபாடுகள்லாம் முற்றிலுமாக மறைய போகுது. நவீன யுக்திகளை கையாளுவீங்க. அனுகூலம் ஏற்படும். தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட போட்டி போடக்கூடிய நபர்கள் அவங்களாகவே விலகி போயிடுவாங்க. ஸ்ரீ ராமபிரானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டிலேயே ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமம் கேட்பது நல்லது. அப்படி கேட்க முடியாதவர்கள், வெளியே செல்பவர்கள் உங்களுடைய ஃபோனில் யூடியூபிலும் இந்த பாடல்களை கேட்பது நல்லது. சிவன் நாமத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது நன்மையை தரும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் கோப குணத்தை தவிர்க்க வேண்டும். யாரை பற்றியும் எந்த விஷயங்களிலும் கருத்துக்களை வெளிப்படுத்தாதீங்க. பொறுமை, நிதானம் தேவை. காம்படிஷன் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மேஷராசி அன்பர்களை ஆல் த பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன் பார்க்கும் பொழுது நினைச்ச வேலைகளை நினைச்ச மாதிரி முடிக்க போறீங்க. எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக நடக்குங்க. இந்த மார்னிங் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல செய்திகள் எல்லாம் உங்கள் பாஸ் மூலமாக கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்க, மற்ற ஸ்டாஃப்ஸ் அவங்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. முன்னாடி நீங்கள் விடுபட்ட வேலைகளை இப்போ எடுத்து செய்ய போகிறீங்க. வீடுமான சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். பெனிஃபிட் இருக்குங்க. ப்ராஃபிட்டோட தான் ஒரு வேலை பார்ப்பீங்க. லேண்டு பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அது டிலேவோ லேட் எதுவுமே ஆகாது. விற்கிற உடனே உங்களுக்கு பணம் கைக்கு வரும். விற்பனையினால் ஏதாவது ஒரு புதிய சொத்துக்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. கிடைக்க வேண்டிய பணம் உங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு யூஸ் ஆகுங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகளும் சரி, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில், அவங்களுடைய பேச்சுக்களில், அவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஆரோக்கியம்தான் மிகப்பெரிய சொத்து. உங்கள் குழந்தைகள் தான் உங்களுக்கு சொத்து. அதற்கு தேவையான எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் கிடைக்கிறதுக்கு வழிபாடு முறைகள் செய்தாலே போதுமானதுங்க. பிள்ளைகளுடைய நலன் நல்ல விதமாக இருக்கிறதுக்கு வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்ரீ பால கணபதி வழிபாடு பண்ணுங்க. ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய குழந்தைகள் நல்ல விதமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீ பாலமுருகரையும் வழிபாடு செய்கிறது பிள்ளையுடைய எதிர்காலத்திற்கு நன்மையை தரும். தெய்வ வழிபாடு செய்ய செய்ய
உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் இருக்கும். சாதிக்கக்கூடிய திறன் உண்டாக்கும். தைரியமாக இருப்பீங்க. பேச்சிலும் உங்களுடைய செயலிலும் ஒரே நேர்கோடு இருக்கும். எதை சொல்கிறீங்களோ அதை தான் செய்வீங்க, எதை செய்கிறீங்களோ அதை தான் சொல்லுவீங்க. வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழி கிடைக்குங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பணத்தை சம்பாதிக்கவும் தெரியும். அதே நேரத்தில் எந்த பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற சூக்ஷமும் தெரியும். வருமானத்தை அதிகப்படுத்துறதுல மட்டும் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவீங்க. பணம் பற்றின சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு கோவிலுக்கு போகிறது, தெய்வ வழிபாடில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. தாய் தந்தையர் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். அவங்களுடைய உழைப்பை மதிக்கக்கூடிய ஸ்தானங்கள் உண்டு. போற்றி புகழக்கூடிய அமைப்பும் இருக்கு. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மிகச்சரியாக பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. அதனால் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. வருமானத்தை அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும். ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம், டெவலப்மெண்ட் ஆக போகுது. இடம் வாங்கி இருந்தீங்கன்னா அந்த இடத்த விற்று குழந்தைகளுடைய கல்யாணத்தை பார்க்கலான்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு இடத்த விற்று வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உண்டாக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வீங்க. அது மட்டும் இல்லைங்க, தெய்வ வழிபாட்டில் ஆன்மீக எண்ணங்களில் அதிக நாட்டம் இருக்கும். விருப்பங்கள் உண்டாக்கும். பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பது நல்லது. எதிர்பாராத வகையில் தன வரவுக்கு இடம் உண்டு. பொருள் வரவு அதிகரிக்கும். பண கஷ்டம் என்பது இருக்காது. ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு சிலருக்கு பொருளுக்கு ஏற்றபடி பண வரவுகளும் கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கும் நாள். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்போது காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, படிப்பில் நல்ல திறன் இருக்கும், ஞானம் இருக்கும். மற்றவர்களோடு சேர்ந்து படிக்கக்கூடிய திறன்கள் உண்டாகும். நேரத்தை வீணடிக்க மாட்டீங்க. எல்லாருடைய அன்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆரோக்கியமாக இருப்பீங்க. நல்ல உணவுகள் எடுத்து சாப்பிடுவீங்க. வேடிக்கை விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, அவங்களுடைய ஏஜுக்கு உண்டான படி சில நல்ல விஷயங்களை செய்வீங்க. படிக்கிறதுல அதிக டேலண்ட் இருக்கும். எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானத்திற்கு மேல் வருமானம் கிடைக்குங்க. சிவசூரிய பகவானுடைய வழிபாடு ரொம்ப நல்லது. எல்லா விதமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பிள்ளைகளுடைய செயலுக்கு துணை இருப்பீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் உண்டாக்குங்க. நன்மைகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். பெரும்பான்மையான நன்மைகள் உங்களிடம் வந்து சேரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்குங்க. கைக்கு வர வேண்டிய பணம் தாராளமாக வரும். செலவுகள் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளை மறந்து புது விஷயங்களில் நாட்டம் உண்டாக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களை ஆல் த பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியினுடைய 8th பிளேஸ்ல சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க. சந்திர பகவான் 2ஆம் வீட்டு அதிபதி. அவர் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமங்க. சந்திர பகவான் 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் அது சந்திராஷ்டமமாக சொல்லப்படும் ஜோதிடத்தில். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த நாள் நீங்கள் சந்திரன் 8 அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். 6, 8, 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் பிளானட்ஸ் இருக்கக்கூடிய பொசிஷனில் மறைவு. ஆக அதில் போய் அந்த குடும்ப ஸ்தானாதிபதி மறையும் பொழுது உங்களுக்கு சில மன சஞ்சலங்கள் இருக்கும். பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய டே பை டே இல்லை ஒர்க்கில் நிறைய கான்ட்ரவர்சி வரும். அதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே செய்கிற வேலை தான். இந்த நாள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. நிம்மதி கொஞ்சம் இருக்காது. செய்கிற வேலைகளில் புரிதல் இருக்காது. அதனால் இந்த நாள் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது ரொம்ப ஹரிபரியாக மற்றவங்க உங்களை ப்ரெஷர் கொடுக்குறாங்க, செய்ய சொல்லி வற்புறுத்துறாங்கன்னா எந்த வேலையும் செய்யாதீங்க. அது எதனால், என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சந்திர பகவான் உங்களுக்கு மறையும் பொழுது எந்த விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு நாட்டம் இருக்காது. டீப்பாக திங்க் பண்ண முடியாது. ஒரு ஆசோலேஷன் மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். மூட் ஸ்விங் வரும். ஒரு ஸ்டாண்டர்டாக உங்களால் ஒரு டிசிஷனை எடுக்க முடியாது. கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கும். இந்த காரணத்தினால எந்த விஷயத்தையும் புதுசாக எடுக்காதீங்க. பழைய வேலைகளை தொடர்ந்து செய்யலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஒரு நியூ ப்ராஜெக்டில் மட்டும் நீங்கள் செய்யும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மிதுனராசி அன்பர்கள், நீங்கள் ரொம்ப பிரில்லியன்ட், டேலண்டானவங்க, டெக்னிக்கல் விஷயத்தை புரிஞ்சவங்க தான். இருந்தாலும் பிளானட்ஸ் அவங்களுடைய வீட்டில் என்ன இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற ப்ரெடிக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஃபேமிலிலையும் சரி, ரொம்ப எமோஷ்னல் ஆகாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, கோபப்படாதீங்க.
சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது. உங்களால் முடிஞ்ச இந்த நாள் மௌன விரதம் இருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ உங்களால் முடிந்த நேரம், காலையில் எழுந்ததுலேருந்து ஒரு 3 hours அப்படின்னு நீங்கள் மைண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்போ முடியுமோ அந்த நேரத்தில் மௌனம் விரதம் இருங்க. எதிர்பாராத சில பயணங்கள்னால மனசில் சில சேஞ்சஸ் வரும். வெளியூர்களுக்கு போகணும் பிளான் பண்ணுவீங்க, ஆனால் அந்த இடத்துக்கு போகாமல் வேறு இடத்துக்கு போகணுன்ற மாதிரி தாட்ஸ் வரும். எந்த ஒரு செயலையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்கிறது நல்லது. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய மனசுக்கோ குணத்துக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுங்க. யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் காசிப் பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க, எதிர்பார்ப்புன்றது இருக்கக்கூடாது. உங்கள் துணைவரிடத்துலையுமே சரி, அனுகூலமாக அவர் இடத்துல சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். யாரிடத்துலையோ சத்தம் போடுறதோ, வேகமாக பேசுகிறதோ, கோபப்படுறதோ உங்களுக்கு ஆகாது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஸ்டாஃப்கிட்ட ரொம்ப சாஃப்டாக பேசணும். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காதில் கேட்டுக்கோங்க. யாருக்கும் நீங்கள் எந்த விதமான கருத்தையும் சொல்லாதீங்க. உங்களுடைய ஒப்பீனியனையோ உங்களுடைய விஷயத்தையோ எதையுமே அவுட் பண்ண வேண்டாம். அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்க, விவசாயம் தொடர்பான வேலைகளில் இருக்கிறவங்க, கால்நடை வளர்க்குறதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் கால்நடை வாங்கிறதுக்கு எதாவது லோன் வாங்கியிருந்தாலும் அந்த லோனை நீங்கள் திருப்பி செலுத்துறதுக்கு உண்டான விஷயங்களில் கொஞ்சம் தடுமாற்றம் வரலாங்க. வீட்டுக்கடன், வெளியில் ஏதாவது வண்டி கடன், இது மாதிரியான சின்ன சின்ன சம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க, ஆனால் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்றது தெரியாது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய டேங்க. எப்போவுமே இருக்கிற மாதிரி நம்மளால் எல்லாம் முடியும் அப்படின்னு உங்களால் போக முடியாது. அப்படி போனால் கூட அந்த வேலைகள் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமான்றது டவுட்ஸ் தான். மக்கள் தொடர்பு துறைகளில் பிஆர்ஓவாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆர்ஓ ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ், அந்த மாதிரி மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு விதமாக இருக்கும். யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய விஷயத்தை நீங்கள் பேசணும். மன அமைதி இருக்க வேண்டிய நாளுங்க. சாந்தம், மன அமைதியாக இருங்க. ஃபுட் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடிக்கிற தண்ணீரிலும் சரி, அவுட் ஃபுட் ஆகாது. வெளி இடங்களுக்கு போயிட்டு எதையும் சாப்பிடாதீங்க. வீட்டில் நீங்கள் என்ன குக் பண்ணுறீங்களோ அதையே சாப்பிடுங்க. புதுசாக நான் ட்ரை பண்ணுறேன்னு எந்த ஃபுட்டுக்கிட்டேயும் போகாதீங்க. அதே மாதிரி ரீல்ஸில் வரதுலையோ இல்லைனா ஹோட்டல்ஸுக்கு சொல்கிறாங்க இல்லையா, இங்கே நல்லாயிருக்கு ஃபுட்டு, அங்கே நல்லாயிருக்குன்னு, அதை மாதிரி நம்பி எந்த இடத்துக்கும் போகாதீங்க. உங்களை ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உங்களுக்கு வரலாம். அப்டமன், ஸ்டொமக் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய டே. எதையும் நீங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் சொல்ல வேண்டியது இருக்காது. பிளானட் பொசிஷன் படி இதுதான் சூழ்நிலை, இதை தெரிஞ்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு ஹாப்பியை கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலனாக பார்க்கும் பொழுது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா வேலைகளும் ஸ்லோவாக தான் நடக்கும். உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். எதையுமே ஸ்பீடாக ஹரிபரியாக நீங்கள் செய்யாதீங்க. வேகத்தை விட விவேகம்தான் இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏதாவது ஒரு பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பீங்க. பெரிய பெரிய கற்பனைகள் மனசில் ஓடிட்டுருக்கும். கண்ணாடி அணிஞ்சிருப்பீங்க. கண் டாக்டர்கிட்ட பார்க்குற மாதிரி சில சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு வரலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. பெரியவங்களோட பேசுங்க. உங்களுடைய பிஸ்னஸ் பற்றியோ, நீங்கள் செய்கிற வேலை பற்றியோ, தொழில் விஷயங்களாக்கவோ, ஏதாவது எக்யூப்மெண்ட் சம்மந்தமாக, மிஷினரி சம்மந்தமாக எந்த தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுடைய பெரியவங்கக்கிட்டேயோ இல்லை அந்த மிஷினரி சம்மந்தமான நிபுணர்கள்கிட்டயோ உங்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது நல்லது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுன ராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். கடகராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது கோச்சாரத்தின் படி இந்த நாள் ரொம்ப ஸ்பீடாக ஆக்டிவேட்டாக இருப்பீங்க. சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கோங்க. எந்த வேலைகளை செஞ்சாலும் அதை சீக்கிரமாக முடிச்சு காட்டுவீங்க. ரொம்ப வில் பவர் அதிகமாக இருக்கக்கூடிய நபராக உங்களுடைய தோற்றங்கள் இருக்கும். எந்த பொறுப்பை கொடுத்தாலும் நீங்கள் நல்ல விதமாக முடிச்சுடுவீங்கன்ற நம்பிக்கை மற்றவங்களுக்கு வருங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் சரி, நல்ல ஐடியாலஜி கிடைக்கும். இந்த நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இன்வால்மெண்ட்டோடு உங்களுடைய வேலைகளை செய்வீங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்க. யாருக்காவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் வருது, இல்லை கம்ப்யூட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது ரொம்ப அழகாக சால்வ் பண்ணி கொடுப்பீங்க. உங்களுடைய அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 7th பிளேஸில் இருக்கிறார் மகரத்தில். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப மியூச்சுவலாக சூப்பராக இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒய்ஃபோடையோ ஹஸ்பண்டோடையோ எங்கேயோ வெளியே போகிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க.
இல்லைனா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவீங்க, உங்களுடைய லைஃப்பை சில் பண்ணுவீங்க, எப்பயும் கூலாக இருக்கணும்னு நினைப்பீங்க. கடகராசி அன்பர்கள், உழைக்கிறது எல்லாமே நம்ம ஃபேமிலிக்காக தான். அந்த டைமை நம்ம நல்லபடியாக குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டும் ஃபேமிலிக்காக மட்டும்தான் இருக்குங்க. உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. டே அண்ட் நைட்டு பார்க்காம உழைப்பீங்க. சொசைட்டியில் உங்களுக்கான ஒரு லெவலை ஹை பண்ணுறதுக்கு, உயர்வதாக இருக்கிறது மாதிரி சில சூழ்நிலைகளை நீங்கள் அமைப்பீங்க. ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. சொத்து சம்பந்தமான விஷயங்களில் லாபம் அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள், எஸ்பெஷலி உங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், முன்னோர்கள் வழியில் வரக்கூடிய இடம், வீடு, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டு, பழைய வீடு, இது சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ரெவென்யூ கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அதை வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமையுங்க. வீட்டில் பெற்றோர்கள் பேரண்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது. மன ஒற்றுமையாக இருங்க. பெற்றோர்கள்கிட்ட விருப்பு வெறுப்பு காட்டாதீங்க. சந்திர பகவான் உங்களுடைய அதிபதி, அவர் தான் மனோகாரகன். 7th பிளேஸில் இருக்கிறதுனால வீட்டில் எப்பவுமே சரி, உங்களுக்கு பிளானட்ஸ் சேஞ்சஸ் இருந்தாலும் சரி, பொசிஷனில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் பேரண்ட்டுக்கிட்ட கோபப்படாதீங்க. அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கணும். சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு கைக்கூடி வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. மேரேஜ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய குழந்தைகளுடைய ஃபங்க்ஷனாக இருக்கும், இல்லைனா உங்களுடைய பெண் குழந்தைகளுடைய ஃபங்க்ஷன், முக்கியமாக ப்ராப்பர்ட்டி ஃபங்க்ஷன் மாதிரி, இல்லைனா வீட்டில் ஏதாவது சுப காரியங்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு செய்யக்கூடிய சீமந்தம் சம்பந்தமான விஷயங்கள், இந்த செலிப்ரேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் கைக்கூடி வருங்க. உத்தியோகத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வருமான உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸ்டாஃப் உங்களோட ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஹை பொசிஷனில் இருக்கிறவங்களோட காண்டாக்ட் கிடைக்கும். புது புது நபர்களை சந்திக்கிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வரும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கான ரெவென்யூ உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. வருமானம் கைக்கு மேலே கிடைக்கும். நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, பட்ஜெட் போட்டிருப்பீங்க, இந்த மந்த் என்னெல்லாம் செலவு பண்ணணும்னு, அந்த செலவுக்குண்டான பணம் முன்கூட்டியே உங்கள் கைக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. யாருக்கும் எங்கேயோ உழைச்சிருப்பீங்க, அந்த உழைப்புக்கான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு ரொம்பவே வேல்யூபிள் அதிகம். சில நேரங்களில் கோப உணர்வாக பேசிடுவீங்க. அது மற்றவங்களுக்கு மன கஷ்டம், ஹர்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப நல்லது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பிரச்சனைகள் இருக்கும். எதிலுமே ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது. அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. படிக்கிறதுக்கு பதிலாக நிறைய கேம்ஸ் பார்த்துட்ருப்பீங்க, மொபைலில் ரீல்ஸ் பார்ப்பீங்க, பேரண்ட்டுக்கிட்ட ஒபே பண்ண மாட்டீங்க. அவங்களோட பேசக்கூடிய விஷயங்களே சண்டை மாதிரி இருக்கும். வாக்குவாதம், வீண் விவாதம், ஆர்கியூ பண்ணுறது, இந்த பிரச்சனைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சங்கடத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க. படிக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும். யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, பேரண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகட்டும், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட் ஆகட்டும், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நல்ல கைட் பண்ணுவாங்க. அதனால் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணுன்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குள்ளே வரலாங்க. ஜாயிண்ட்டாக பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்க்கும்பொழுது உங்களுடைய வேலைகள் என்ன, இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவீங்க, புரிஞ்சிக்குவீங்க. ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி பண்ணும்பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். ஹெல்த், வெல்த் எல்லாமே நல்லா இருக்குங்க. ரிலேஷன் வந்து போவாங்க. அவங்களோட ஒரு நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துவீங்க. மனதில் உங்களுக்கு நிம்மதி அதிகமாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு அதுதாங்க முதல்ல சொல்லணும். எங்கேயுமே போய் நிம்மதியை தேட வேண்டாம். உங்களுக்குள்ளேயே இருக்குது, உங்கள் வீட்லேயே இருக்குது. வழிபாடு பண்ணுங்க, சுவாமியை நல்லா ஆராதனை பண்ணுங்க. வீட்டில் தீபங்கள் அதிகமாக ஏற்றுங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 9 விளக்காவது ஏற்றுங்க, முடிஞ்சால் 11. அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, ரொம்பவே முடியலையா ஒரு 5 விளக்காவது ஏற்றுங்க. விளக்கு ஏற்றும் போது குறிப்பாக இந்த கலந்த மிக்ஸ்டு ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. இந்த 5 விளக்கு தீபங்கள் வருது இல்லைங்களா, அந்த ஆயில் பயன்படுத்தாதீங்க. வீட்டில் எப்பயும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய். விநாயகருக்கு ரொம்ப உகந்தது தேங்காய் எண்ணெய்ங்க. பிள்ளையாருக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஏற்றலாம். அதே மாதிரி பொதுவாக நல்லெண்ணெய் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அதிகமாக கலப்படமான எண்ணெயை விளக்குக்கு எப்பவுமே பயன்படுத்தாதீங்க. நீங்கள் என்ன பிரார்த்தனைக்காக தீபங்கள் ஏற்றுறீங்களோ அது உங்களுக்கு அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஆகவே விளக்கேற்றக்கூடிய விஷயங்கள், சூக்ஷ்மங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த நாள் திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள், விளக்கேற்றுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வமே அம்பிகையாக தான் இருப்பாங்க. பெரும்பாலுமே நிறைய அம்மன் கோவிலுக்கு போவீங்க கடகராசி அன்பர்கள். எல்லா தெய்வங்களும் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அம்மனை ரொம்ப எஸ்பெஷலி பெண் தெய்வத்தை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது யோசிப்பீங்க, கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் அப்படின்னாலே பெண் சார்ந்த தெய்வங்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அம்பிகை, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், காஞ்சி காமாட்சி அம்பிகையுடைய தலையில் பிறையை தான் சூடி இருப்பாங்க. சிவபெருமான் தலையிலும் பிறை இருக்குது. இருந்தாலுமே
பெண் தெய்வங்களில் காஞ்சி காமாட்சி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டகரமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறங்க. நட்சத்திர பலன் பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபங்கள் மேல் லாபங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் பிணக்குகள் எல்லாமே நிவர்த்தி ஆக்குங்க. பல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு எஃபர்ட்டும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆக போகுது. உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன, உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத வெளிப்படுத்த போறீங்க. நல்லா ஆக்டிவேட் பண்ணுவீங்க. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரப்போகுது. வேலையிலையும் சரி, படிக்கக்கூடிய விஷயங்களையும் சரி, ஏர்ன் பண்ணுறதுலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் அதே மாதிரி பெரிய பெரிய பிக் ஷாட்டோட பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஸ்மால் ஸ்கேலாக இருக்கட்டும், பிக் ஸ்கேலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர போகிறீங்க. ரெவென்யூ உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கடகராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். சிம்மராசி அன்பர்களே, எதிர்பாராத வகையில் வெளியூர்களுக்கு டிராவல் பண்ணுவீங்க. வீட்டிலே இருப்பீங்க, திடீர்னு எங்கேயோ போகிற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வரும். உடனுக்குடனே கிளம்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நாள் இருக்குது. இந்த நாள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் சிம்மராசிக்காரங்க. என்ன ரீசன்னா, விரையாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 6th பிளேஸில் ருணரோக சத்ரு பாவகத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. 6th பிளேஸில் உங்களுடைய அதிபதியும் சேர்த்து தாங்க. சூரியன் இருக்கார், சந்திர பகவான் இருக்கார், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், இப்படி 5 கிரகங்களும் உங்களுடைய 6th பிளேஸில் சஞ்சாரம் செய்கிறாங்க. வேலைக்கு போகிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதிலும் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசும்பொழுது, உங்ககிட்ட பாஸ் கிட்ட பேசும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வார்த்தையில் ரொம்ப ரொம்ப சிக்கனமாக இருக்கணும். பணத்தை எப்படி நம்ம சிக்கனமாக செலவு பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் பேசுகிற விஷயங்களை குறைச்சிக்கோங்க. அதிகமாக யார்கிட்டையும் பேசாதீங்க. வேலைக்கு போனோமா, வேலையை செஞ்சோமா, வீட்டுக்கு வந்தோமான்ருங்க. உங்களை மீறி ஒரு விஷயம் உங்களை ஆக்டிவேட் பண்ணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் சிக்க வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கூடவே இருப்பாங்க. அவங்க பேச்சை கேட்காதீங்க. உங்களை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறவங்களும் அவங்க தான். உங்களை தூண்டி விட்டு அடுத்தவங்களை பேச வைக்கிறதும் அவங்க தான். இந்த சொன்ன விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. உறவுகள் வழியில் இருந்து கருத்து வேறுபாடுகள்லாம் குறைய போகுது. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ன மாதிரி மியூச்சுவலாக இருக்கணும், எல்லாரோடையும் சமமாக நீங்கள் நடந்துக்கணும். பிடிச்சவங்க கிட்ட ஒரு மாதிரி, பிடிக்காதவங்க கிட்ட ஒரு மாதிரின்னு இருக்கக்கூடாது. எல்லோரிடத்துலையுமே சமமாக நியூட்ரலாக இருந்துட்டீங்கன்னா உங்களை பற்றின விமர்சனங்களே வராது. நீங்கள் வேறு விதங்களில் பேசும்பொழுது தான் உங்களை பற்றி பிரச்சனைகளே வரும். உங்களை பற்றி பேசுவாங்க. யார் என்ன பேசுகிறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதிலும் டெக்னிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வேலைகள் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க, சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், பேப்பர் மேகசினில் இருக்கிறவங்க, மீடியா துறைகளில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்க போகுதுங்க. இந்த பொங்கலுக்கு அப்புறம் ஆஃப்டர் பொங்கல் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சின்றது இருக்கும். 5 கிரகங்களும் உங்களுக்கு 6ல் இருக்காங்க இல்லையா. 6 அப்படிங்கிறது வேலையை பற்றி சொல்லக்கூடியது, வெற்றியை பற்றி சொல்லக்கூடிய பிளேஸ். ஆக இந்த நாள் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால சப்போர்ட்டும் இருக்கும், ஃபேவராகவும் இருக்கும். அது எந்த நேரத்துக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. ஆகவே வரக்கூடிய வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய பேச்சுக்குனால அது கெட்டதாக இருக்க வேண்டாம். வண்டி வாகன பயணங்கள் போகும்பொழுது ரொம்ப பொறுமை அவசியம். ஹெல்மெட் போடுங்க. காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போடுங்க. ப்ரொசீஜர் என்ன சொல்லியிருக்காங்க, ரோடு ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன ஆக்ட் இருக்குது அதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களை மனசில் அதிகமாக கொண்டு வராதிங்க. விரையாதிபதி சந்திரன் உங்களுக்கு 6th பிளேஸில் இருக்கிறதுனால மைண்டு டைவர்ஷன் இருக்குங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதை பிரேக் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். மனதை அடக்கிறதுக்கான வழி என்னன்னு இறைவனிடத்திலே கேளுங்க. மௌனம்தான். மௌனமாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அடங்கும். தேவையில்லாத எண்ணங்கள் ஓடாது. நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்லேயும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்கள் இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க வர வேலை கொஞ்சம் லேட்டாக தான் வருங்க. அதிக முயற்சிகள், எஃபர்ட்ஸ் நீங்கள் போட்டிருப்பீங்க. நிறைய நாலேஜ் இருக்கும். உங்களுக்கான தகுதி எல்லாமே இருக்குது. ஆனால் இருந்தாலும் சரிவர வேலை கிடைக்கலையேங்கிற வருத்தமும் உங்கள்கிட்ட இருக்குது. அஷ்டம சனியும் நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா. அதனால் ஒரு சில விஷயங்கள் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே ட்ராக்கில் எதுவுமே ட்ராவல் பண்ண முடியாது. சந்து புந்து போக வேண்டியது தான். அங்கே இங்கே போய் அலைஞ்சு தான் ஒரு இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிறவங்களுக்கு நிறைய டைவர்ஷன் இருக்கும், மைண்டு டைவர்ஷன் இருக்கும். படிக்கணும்னு உட்காருவீங்க, அப்போ தான் யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்கள் மைண்டே உங்களுக்கு செட் ஆகாது. அடுத்தவங்களை விடுங்க. நீங்களே உக்காந்தா கூட உங்களுடைய மனம் அதுக்கு சப்போர்ட் பண்ணாது.
படிக்கிறது ஒன்று மாதிரி இருக்கும், புரிஞ்சிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். புக் எடுத்தால் தூக்கம் வரும், அவாய்ட் பண்ணுவீங்க, டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நாளைக்கு படிச்சுக்கலான்னு புக்கை மூடி வச்சுட்டு தூங்கிடுவீங்க. இல்லை டியூஷனுக்கு போகிறவங்களுக்கும் உங்களுக்கும் அங்கேயும் அதே நிலை தான். அங்கேயும் போனாலும் உங்களால் ஒரு பிரைட்டாக உட்கார முடியாது. மென்டலி டிப்ரெஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் மனதளவிலையும் சரி எண்ணத்திலையும் தெளிவுங்கிறது இருக்கணும். அதுக்கு செய்ய வேண்டியது நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய தண்ணி குடிங்க, மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது நல்ல வாக் பண்ணுங்கள், பிரிஸ்கு வாக் இருக்கணும். கையும் காலும் தூக்கி அசைச்சு நல்லா நடக்கணும், வேகமாக நடக்கணும். அப்போ உங்களுக்கான ஆர்கன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணும். அந்த சலிப்பு தன்மை இருக்கக்கூடாது. ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட, ஹஸ்பண்ட் பற்றி மனைவியோ, மனைவி பற்றி ஹஸ்பண்டோ யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, குறை சொல்லாதீங்க. இந்த நாள் உங்களுடைய டைம் பிளான் இப்படி இருக்கும் பொழுது அசௌகரியமாக தான் இருக்கும். அதை பெரிய அளவில் கொண்டு வர வேண்டாம். எல்லாமே கடந்து போகணும்னு அமைதியாக இருங்க. பணம் பற்றின எண்ணங்கள் இருக்கும். ஃபேமிலியுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்கும், போராடுவீங்க, பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருப்பீங்க. கைக்கு பணம் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தமும் இருக்கும். இந்த வருத்தங்கள்லாம் நீங்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அம்மன் கோவிலுக்கு போயிட்டு 2 நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. அதே மாதிரி அம்மன் கோவிலில் மஞ்சள் கொடுங்க, குங்குமம் வாங்கி கொடுங்க, கோவிலில் பூ வாங்கி கொடுங்க. எப்பயும் கோவிலுக்கு போகும்பொழுது வெறும் கையோடு போகக்கூடாது. இறைவனுக்கு ஒரு பழமாவது வாங்கிட்டு போகணும். எப்படி வீட்டில் வயசானவங்க இருந்தாங்களோ, குழந்தைகள் இருந்தாங்களோ, உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாலோ அவங்கள பார்க்குறச்சே போய் வெறும் கையோட போயிட்டு அவங்கள விசிட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு பொருள், பிஸ்கெட்டோ பழமோ ரொட்டியோ, உங்களால் முடிஞ்ச ஏதாவது சக்திக்கு ஏதாவது வாங்கிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அதே மாதிரி தாங்க நம்மளை படைச்ச இறைவனை பார்க்கும்பொழுது வெறும் கையால் போகக்கூடாது. நல்ல வாசனை திரவியங்கள், பூக்கள், பழங்கள், ஊதுபத்தி, இப்படி ஏதாவது ஒரு பொருட்களை இறைவனுக்கு நீங்கள் சமர்ப்பிக்கணும், அர்ப்பணிக்கணும். அதுதான் நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையாக இருக்கணுங்க, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எதையுமே ஹரிபரியாக செஞ்சு லாக் ஆகிடாதீங்க, பி கேர். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும். ஏர்ன் பண்ணுறதுல, வருமானம் பெறுவதில், வேலை செய்கிறதுல, படிக்கிறதுல, ஒரு புது விஷயங்களை கொண்டு வரதில், தேடல்கள் எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும். ஹெல்த் வெல்த் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க வேண்டிய வேலை நடக்கலையேன்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க. உங்களுடைய வருத்தங்கள்லாம் குறைய போகுதுங்க. கைக்கு பணம் கிடைக்க போகுது. உங்களுடைய வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. சிம்மராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, வேலையில் நிறைய ப்ரெஷர் இருக்குங்க. மற்றவங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா விஷயங்களையும் அறிந்தவங்க நீங்கள், புரிஞ்சவங்க நீங்கன்றதுனால சில வேலைகள்லாம் உங்ககிட்ட அதிகமாக பொறுப்புகள் கொடுப்பாங்க. அதிலும் உங்களுடைய பாஸ் உங்ககிட்ட பர்சனலாக பேசுவாங்க, எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க. நேரத்துக்கு மீறி வேலை செய்ய வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும். அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன ஆம்பிஷனோ, நீங்கள் எதை லட்சியமாக நினைக்கிறீங்களோ, குறிக்கோள் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. ஃப்யூச்சர் பிளான் உங்களுக்கு நிறையவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆக்குங்க. நிறைவேறக்கூடிய பாக்கியம் இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும். ஃபாரினுக்கு போய் படிக்கலாமா, இல்லை இப்போ படிக்கிற காலேஜில் இருந்து இப்போ யூஜி முடித்தவங்க பிஜிக்கு போகிறதுக்கு எந்த காலேஜ் ஜாயின் பண்ணலான்னு நினைப்பீங்க. இல்லைனாக்கா ஹையர் ஸ்டடீஸ் ஃபாரினில் பண்ணலாமா, இல்லை எந்த கண்ட்ரிக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி அப்ராட் போகலாமா அப்படின்னு நிறைய மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆசோலேஷனாக இருக்கும், ஒரு மூட் ஸ்விங் இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்குங்க. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்த ஹையர் செகண்டரி போகிறதுக்கான பிளான் நிறையவே இருக்கும். ஆசைகள் இருக்கும், இமேஜினேஷன் இருக்கும், எந்த குரூப்பை நம்ம சூஸ் பண்ணணும்னு. கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. டெய்லியும் நீங்கள் ஹைக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவ முபாஸ்மகே. நெருக்கமானவங்க கிட்ட மனம் விட்டு பேசுறதுனால ஒரு சில புரிதல்கள் இருக்கும். தெரியாத விஷயங்களை மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போதோ, கேட்கும்போதோ, கேள்வி கேட்கும் பொழுதோ உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபிகேஷன் ஆகுங்க. தெரிஞ்சவங்க கிட்ட ரொம்ப யார்கிட்ட மனம் விட்டு பேசுவீங்களோ அவங்க கிட்ட தான் இது கிடைக்கும். எல்லார்கிட்டையும் பேசுவீங்க சகஜமாக. உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, நீங்கள் வேலை செய்யக்கூடிய பிஸ்னஸ் பிளேஸ்லேயுமே சரி, பேசினா கூட எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால் உங்ககிட்ட ரொம்ப ஒரு அதிகமாக பேசாமல் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய சர்க்கிளில் தான், அந்த வட்டத்தில் தான்
அதாவது காம்ரேட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அந்த காம்ரேட் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. புரிதல்கள் அதிகம் ஏற்படும். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். சிக்கனமாக இருக்கணும், இருந்தால் தான் பணத்தை சேவ் பண்ண முடியுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வரும். தாட்ஸ் நிறைய இருக்கும். ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டோ வீட்டில் சண்டையோ பெரிய விவாதங்கள்லாம் இருக்காது. ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவீங்க. அன்பு பாராட்டக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பண வரவு அதிகம் உள்ள நாள், தனம் நிறைந்த நாள், கையில் பணப்புழக்கம் இருக்கும். மணி சேவ் பண்ணணுன்ற எண்ணங்கள் இருக்கும். ஹெல்த் வெல்த் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய வேலைகளுக்காக சில முயற்சிகள் எடுப்பீங்க, அதுவும் உங்களுக்கு சக்ஸஸாக வரப்போகுதுங்க. புதுசாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயங்களில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. தெய்வ வழிபாட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கோவிலுக்கு போகிறதும் அங்கே வழிபாடு பண்ணுற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஆனந்தமாக இருப்பீங்க. அற்புதங்கள் நடக்க போகுது. கன்னிராசி என்பர்களுக்கு தெய்வ கடாட்சம் பரிபூரணமாக உண்டுங்க. இந்த நாள் ஹெல்த் நல்லாயிருக்கும், வெல்த் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. நல்ல ஃபுட்டு கிடைக்கும். ஃபுட் இன்ட்ரெஸ்ட் சூப்பராக இருக்குங்க. புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு அதிகமே இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உத்திரம் எப்படி வீட்டிற்கு தாங்கி பிடிக்கிறதோ அதே போல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் தாங்கி பிடிக்கக்கூடிய உத்திரமாக இருக்க போகிறீங்க. நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்து பண்ணுற மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் இருக்குங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவுகள் பிறக்கும், தைரியம் உண்டாக்கும், மனசில் நிம்மதி இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வேலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும், இன்வால்மெண்ட்டோடு செய்வீங்க. நிறைய பாசிட்டிவும் உங்களுக்கு கிடைக்கும். வெல்விஷர்ஸோடைய சப்போர்ட் கிடைக்கும். காட் பிளஸ் அதிகமாக இருக்குது. ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கன்னிராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரியவங்களோட ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நடக்கணும். உங்களுடைய விரையாதிபதி புதன் பகவான் 4th பிளேஸில் இருக்கார். வண்டி வாகன பயண நேரங்களை ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. எந்த வித்தியும் காட்டக்கூடாது வண்டி ஓட்டும் பொழுது. உங்களுக்கு எல்லா சர்க்கஸ் தெரிஞ்சிருந்தா கூட அந்த சர்க்கஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பேஷனாக இருக்கணும். பொறுமை நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள், ஆலோசனைகள், சில அட்வைஸ் கிடைக்கும். டாக்டர்கிட்ட கன்சல்டிங் பண்ணுவீங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். மைண்டு டிப்ரெஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. நீங்கள் கொண்டு போகக்கூடிய பொருளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப காஸ்ட்லி திங்ஸ் வெளியே கொண்டு போகாதீங்க. அது மணியாக இருக்கலாம், ஜுவல்ஸாக இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய எஜுகேஷன் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் ரொம்ப பயங்கரமாக பத்திரமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதாச்சிக்காக இருக்காதீங்க, அலட்சியம் இருக்கக்கூடாது. துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் எப்போவுமே ஆனஸ்டாக நேர்மறையான எண்ணங்களோடு இருப்பீங்க. இருந்தாலும் கிரகங்கள் அந்தந்த பிளேஸில் இருக்கும் பொழுது அவங்களுடைய வேலைகளை தான் கவனிப்பாங்க. ஆக புதிய முயற்சிகள் செய்கிறவங்க ரொம்ப திங்க் பண்ணணும். உங்கள் லைஃப்பை சேவ் பண்ணுங்க, பாதுகாப்பாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களை இன்வால்வ் பண்ணாதீங்க. உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க வீடு வாங்கிட்டாங்க, இல்லை புதுசாக வண்டி வாங்கிட்டாங்க அப்படின்னு நீங்களும் வாங்கிறதுக்கு தவிக்காதீங்க. சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் தான் உங்களால் ட்ரை பண்ண முடியுங்க. ஆனால் கண்டிப்பாக வீடு வாங்கணுன்ற எண்ணங்கள் மனசில் இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன வருமானம் வருதோ இஎம்ஐ கட்டியாவது வீடு வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏதாவது ஒரு இடத்துல விலை ரேட்டு கம்மியாக குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கிறதுக்கு அதிக முயற்சிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி வண்டி கார் வாங்கணும், 2 வீலர் இருக்கும், கார் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஒரு கார் இருந்தாலும் லக்ஸரியாக ஒரு கார் வாங்கணும், டாப் மாடலில் வாங்கணும்னு நினைப்பீங்க. அதுக்கும் கடன் வாங்குறதுக்கு சில யோசனைகள் கூட நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ சொல்லும் பொழுது. இப்படியாப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் இருக்கார், விரையாதிபதி புதன் பகவான், லாபாதிபதி சூரிய பகவான், அதே மாதிரி தொழில் ஜீவனஸ்தானத்தின் அதிபதி சந்திர பகவான் இருக்கிறார், குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான். 5 பிளானட்ஸ் உங்களுக்கு 4th பிளேஸில் இருக்கிறாங்க. இவங்க இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணுமே நினைப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது பேச்சுக்களில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்குங்க. வீட்டில் பெரியவங்களோட ஒரு அனுசரணையாக இருக்கிறது, ஸ்கூலில் படிக்கிற விஷயங்களை கேர் பண்ணிக்கிறது, அப்சர்வேஷன் பண்ணுறது, புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புரிதல்கள் இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வீட்டுக்கு வந்தால் விளையாடுறது, ரீல்ஸ் பார்க்குறது, ஃபோன் கேம்ஸ் விளையாடுறது, இந்த மாதிரி ப்ளே ஸ்டேஷன் போகிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்.
சோஷியல் மீடியா பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க துலாம் ராசிக்காரர்களே. அது உங்களுக்கு சாதகமற்ற எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. மைண்டு தான் உங்களுக்கு அப்செட் ஆகும். டைம் வேஸ்ட், எவ்ரிதிங் வேஸ்ட்ன்ற மாதிரி. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து நடந்துக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வீட்டில் ஆர்குமெண்ட் வைக்காதீங்க. கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து போகணும். உங்களுடைய 7th பிளேஸினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4th பிளேஸில் இருக்கிறதுனால சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வீட்டில் வரும். கோபப்படாதீங்க, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வருமானத்துக்காக நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேயும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, நல்ல வேலை ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க, கைக்கு வர பணம் போதலை, இன்னும் அதிகம் சம்பாதிக்கணும், ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும், அவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும், அவங்களுக்கான ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒய்ஃபை பார்த்துக்கணும். அதே மாதிரி ரிலேஷன்ஸ், வீட்டில் பேரண்ட், உடன் பிறந்தவங்க எல்லாரோடவும் அனுசரணையாக இருக்கணுங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான ஆசைகளை பூர்த்தி செய்து வைக்கிற கடமை உங்களுக்கு இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு எது செஞ்சாலும் ஒரு ஹை பொசிஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஹெல்த் வெல்த் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குங்க. எந்த பிரச்சனைகளும் இருக்காது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதையுமே விட்டு கொடுத்து போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப நல்லதுங்க. கோபம் வரும், இயல்பாக கோபக்காரர் தான் நீங்கள். யாராவது தப்பு பண்ணால் உடனே கோபப்படுவீங்க. அது இந்த காலத்தில் செல்லுபடி ஆகாது. நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம், அவங்களுக்கு கிடையாது. ஆக ஃபேமிலியிலே ஆகட்டும், வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயே ஆகட்டும், எல்லா சூழ்நிலைகளும் அனுசரித்து தான் போகணுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க திங்க் பண்ணி பண்ணுங்க. எதையுமே ஹரிபரியாக பண்ணாதுங்க, அவசரத்தில் செய்யாதீங்க, ஸ்பீடில் ஒர்க் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் பிரேக்கப் பண்ணி பண்ணுறது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஹெல்ப் கிடைக்குங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும், ரிலேஷன்ஸ்லேயும் சரி, உங்கள் குடும்பத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபினான்ஷியலி. அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. துலாம் ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த நாள் டெக்னிக்கலான விஷயங்களில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்க்கும் சரி, ஃபேக்ட்ரிஸ்க்கும் சரி, ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய பொருளை வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு சில டூல் வாங்குவீங்க, அது உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால் வருமானத்தை அதிகப்படுத்துறதுல இன்வால்மெண்ட்டோடு இருப்பீங்க. புதிய புதிய விஷயங்களை தேடி தேடி கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கு தெரியலனா கூட சரி, ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஒரு பொருளை வாங்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க. நல்ல உழைக்கக்கூடியவங்க, குடும்பத்துக்கு நீங்கள் தான் தலைவன் சொல்லலாம். அப்பா அம்மா இருந்தால் கூட ஒரு குடும்பத்தில் விருச்சகராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கைதாங்க ஓங்கி இருக்கும். நீங்கள் தான் சம்பாத்தியம் பண்ணி எல்லாருக்குமே கொடுப்பீங்க. உங்களுடைய வேலைகள் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு வீட்டுக்கு அட்மின் அப்படின்னாக்கா அது விருச்சிக ராசிக்காரர்கள் தான். குடும்பத்தில் ஒருத்தராவது இருந்தாங்கன்னா போதும், குடும்பத்தை தூக்கி நல்லா நிறுத்திடுவாங்க. அவங்க கையில் தான் எல்லாமே நடக்கும். யாராவது கேட்கணும், ஒரு கருத்து சொல்லணும், ஒரு பர்மிஷன் வேணும், அட்வைஸ் வேணும் அப்படின்னா கூட அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கிட்ட தான் கேட்பாங்க. அவங்க இல்லைன்னா இல்லை, அவங்க தாங்க ஃபேமிலியுடைய பில்லரு, ஒன் ஆஃப் த பில்லர் அப்படின்னு சொன்னாக்கா அது விருச்சிக ராசிக்காரர்கள் தான். தடைப்பட்டு வந்த சொத்துக்கள்லாம் சேல்ஸ் பண்ணுவீங்க. சொத்துக்கள் இருக்குது, அதை விற்றாதான் நமக்கு லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு பணம் கிடைக்குங்க. சேல்ஸ் பண்ணுவீங்க, நல்ல ரேட்டுக்கு அமௌண்ட்டுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. இதனால் பண முடக்கம் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அதாவது ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் இருக்கீங்க, அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் உங்களை விட்டு ரெக்கவர் ஆகிடும், வெளியே போயிடும். நீங்கள் அதிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. ஒரு புது லைஃப் கிடைச்சா மாதிரி இருக்கும், ஃபுல்ஃபில்லாக இருக்கும், ஒரு ஜீவன் உயிரோட்டமாக இருக்கும், லைவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. விருச்சிகராசி அன்பர்கள் புதிய நம்பிக்கை இருக்கும். கையில் பணம் வந்த உடனே, சொத்துக்கள் வந்த உடனே தைரியமாக இருப்பீங்க, நல்ல டிசிஷன் எடுப்பீங்க. மணி மேக் மெனி திங்ஸ்ன்ற மாதிரி பணத்தை எப்படி உற்பத்தி பண்ணலாம், பணத்தை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாக்கள் வரும். அதே மாதிரி தெரியலன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட, வெல்விஷர்ஸ் கிட்ட உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுவீங்க. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஐடியா கேட்பீங்க. இல்லை வீட்டை வாங்கலாமா, இல்லை தொழில் தொடங்கலாமா, உங்களுக்கு எது தெரியுமோ அந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. செயல்பாடுகளில் நல்ல வேகம் இருக்கும். வியாபாரத்தில் சேல்ஸே ஆகாமல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணுவீங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பீங்க, ஒரு ஃப்ரீ கொடுப்பீங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் கஸ்டமரை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்னெட்டிக் சோர்ஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணுவீங்க. சீக்கிரமாக ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கான ஐடியாலஜி கிடைக்கும். வியாபாரத்தை நல்ல விதமாக கொண்டு போவீங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுனால சேல்ஸ் நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு லாபம், நல்ல வருமானம், ரெவென்யூ கிடைக்கும், ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும்.
அது மட்டும் இல்லைங்க, உங்களோட உடன் பிறந்தவங்களால் சப்போர்ட் கிடைக்க போகுது. இந்த நாள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு எல்லாமே ப்ளசண்ட்டாக இருக்குங்க. கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அம்மன் கோவிலில் போயிட்டு விளக்கு போடுங்க. அதே மாதிரி சிவ ஆலயங்களுக்கும் பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் விளக்கு போடுங்க. அம்பிகைக்கும் விளக்கு ஏற்றுங்க. இந்த விளக்கு ஏற்றுறதுனால உங்கள் மனசில் இருக்க எல்லா கஷ்டமும் விலகிடுங்க, ரெக்கவர் ஆகிடுவீங்க, ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வருவீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது வெல் டேலண்ட், படிப்பில் நல்ல ஒரு குட் ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க்கை ரொம்ப அழகாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக செய்வீங்க. நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஃப்யூச்சருக்காக சில ஐடியாலஜி கிடைக்கும். என்ன படிக்கலாம், எந்த ஊருக்கு போகலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நிறைய ஐடியாலஜி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால எல்லாமே இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல் டேவாக இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போகிறதும், குடும்பத்தினுடைய தேவைகள் நிறைவேற்றுறது, புதிய பொருட்கள் வாங்குறது, சந்தோஷமாக வச்சிருக்கிறது, கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன் விட்டு கொடுத்து போகிற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மைண்ட் இருக்குங்க. அதிர்ஷ்டகர திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்: விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படும். வருமானம் கிடைக்கும், தன்னம்பிக்கை உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தைரியமாக இருப்பீங்க, நினச்ச காரியத்தை சாதிப்பீங்க, அதிக திடகாத்திரம் இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குங்க, ஆதரவுகள் உண்டாக்கும், அனுகூலம் ஏற்படுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சில சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு நேரம் போலவே நீங்கள் இருக்க மாட்டீங்க. நிறைய மைண்ட் சேஞ்ச் இருக்கும், மூட் ஸ்விங் ஆகும். வேலைகளை மாற்றி மாற்றி பண்ணுவீங்க. உங்களுடைய பேச்சுக்கள், செயல்பாடுகள் எல்லாமே ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள், அதாவது முக்கியமாக வீட்டில் கல்யாணம், திருமண வைபவம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தேவையான சில புத்தாடைகள் வாங்கி கொடுக்கறது, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஃபங்க்ஷன்ஸ் எப்படி சூப்பராக பண்ணணும், எப்படி டெக்கர் பண்ணணும், யாருக்கு என்னென்ன வேணுமோ அது ரொம்ப ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுப்பீங்க தனுசு ராசி என்பர்கள். வருமான வரவு உண்டு. வீட்டில் கல்யாணத்திற்கு உண்டான விஷயங்கள் யாராவது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வருமானம் அதிகரிக்கும் பொழுது பொருள் சேர்க்கையும் உருவாக்கும். ஒரு சிலருக்கு இது கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் உங்களுடைய பெண்ணுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருப்பீங்க, உங்களுடைய மகனுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருப்பீங்க, மேரேஜாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, பர்த்டே கூட யாராவது ஒருத்தர் கிஃப்ட் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். யாரிடத்திலுமே வாக்கு சாதுரியம் பேசுனீங்க அப்படின்னா, ரொம்ப டேலண்டாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெனிஃபிட் உங்களுக்கு உண்டு. ஏதோ சாதாரணமாக இருக்க மாட்டீங்க. பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய அட்வான்ஸாக இருக்கும். வார்த்தைகள்லேயே புதுசு இருக்கும், வித்தியாசம் இருக்கும். பிறரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். எல்லா இடத்துலையுமே ப்ராட் மைண்டாக இருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க விட்டு கொடுத்து போவீங்க. நல்ல நல்ல விஷயங்களை பேசுறது, ஒரு புது கருத்துக்களை வெளிப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்குங்க. வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விட்டு கொடுத்து போவீங்க. வீண் ஆர்கியூமெண்ட்டோ சண்டை சச்சரவுகளோ இருக்காது. யாராவது ஒருவர் அனுசரித்து போகிறதுனால அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படும். ஃப்யூச்சர் பற்றின எண்ணங்கள் இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ப்பை பற்றி நிறைய யோசிப்பீங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நிறைய பிளான் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, போஸ்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லைனா லேண்டில், கோல்டில், ஏதாவது ஜுவல்ஸ் குழந்தைகளுக்காக அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கிறதுக்கு நிறைய ஐடியாலஜி கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்குங்க. வீட்டில் உங்களுடைய பேச்சு தான் பிரதானமாக இருக்கும், ஃபஸ்ட்டாக இருக்கும். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் தான். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் எல்லாருமே எடுத்துகிட்டு போவாங்க. உங்களுடைய கருத்துக்கு மறுவார்த்தை கிடையாது. யாருமே மறுத்து பேச மாட்டாங்க. உங்களுடைய ஐடியா எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படும். பெருந்தன்மையான பேச்சுக்கள் வெளிப்படங்க. ரொம்ப ப்ராட் மைண்டாக இருப்பீங்க. உங்ககிட்ட பேசுகிறவங்க உங்ககிட்ட ரொம்ப வெளிப்படையாக பேசுவாங்க. ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் பேசுவாங்க. உங்களுடைய வார்த்தை எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமானதாக இருக்குங்க. ஹானஸ்ட் இருக்கும், நேர்மை இருக்கும். எல்லா விஷயத்தையும் மிக சரியாக செய்யணுன்ற நம்பிக்கை உங்களிடம் வெளிப்பட போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு. புதியவர்களோட பேசும்பொழுது உங்களை பற்றின ஒரு அறிமுகம் அவங்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் உண்டாக்குங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்களில் நாணயம், நம்பிக்கை வெளிப்பட போகுது. ஃப்யூச்சருக்கான விஷயங்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இன்வால்மெண்ட்டோட பண்ணுவீங்க. அது ஃபேமிலியுடைய ஃப்யூச்சராக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய பர்சனலாக இருக்கட்டும், குழந்தைகளுடைய செயல்பாடுகள் எல்லாமே, உங்களுடைய திருமணமானவங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை பற்றின கனவுகள் எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. எல்லாத்தையுமே ப்ரீ பிளான் பண்ணுவீங்க. எதையும் சரியாக செய்யணும், சக்ஸஸ் பண்ணணும்னு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக கொண்டு போவீங்க.
ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் அதிகமாக இருக்குங்க. எல்லாருமே உங்களை நம்பி தான் இருக்காங்கன்ற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வெளிப்படும். எல்லாரையும் பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருப்பீங்க. மனசில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கவலைகளும் விலகும். தனுசு ராசி அன்பர்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது வெல் டேலண்டாக இருப்பீங்க. உங்ககிட்ட நிறைய பேர் சில ஐடியா கேட்கலாம். ஒரு சிலருடைய அட்வைஸ் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறதுக்கும், காலேஜுக்கு உண்டான அட்மிஷன்ஸ்க்கு, ஃபாரினுக்கு போய் படிக்கிறதுக்கு, ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்னென்ன வேணுமோ எல்லா விஷயங்களையும் கேதர் பண்ணுவீங்க. ஃபேமிலியில் சப்போர்ட் இருந்தாலும் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது அது உங்களுக்கு மன நிறைவை தரங்க. எல்லாமே இந்த நாள் ஹெல்த் வெல்த் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆதரவான சூழ்நிலைகள் சப்போர்ட் நிறைய இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. ஒரு நல்ல சர்க்கிள், காமரேட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அந்த காமரேட் சர்க்கிளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பயங்கரமாக பண்ண போகிறாங்க. உங்களுடைய விஷயங்களை பற்றி எல்லாரும் எடுத்து செய்ய போகிறாங்க. நிறைய ஆதரவுகள் அதிகரிக்கும். அற்புதமான நாள். ஹெல்த் வெல்த் எல்லாமே உங்களுக்கு நினச்ச மாதிரி இருக்க போகுது. கைக்கு வர வேண்டிய பணம் வரும். கொடுக்கல்ல வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்க. நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ, ஹெல்ப் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி உங்களுடைய தேவைக்கும் யாராவது ஒருவர், பெரிய ஆளுங்க, இந்த பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள், இந்த சமூகத்தில் ஒரு பெரிய நிலையில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு அதிகரிக்கும் நாள். செலிப்ரேட்டை மீட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி நியூட்ரலாக கொண்டு போவீங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். கைக்கு பணம் கிடைக்குங்க. அதுலேயே உங்களுக்கு ஒரு மனதைரியம் வந்துடும். கவலைகள் எல்லாமே விலகிடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். தைரியமாக இருப்பீங்க. சொல்கிறதையே செய்வீங்க, செய்கிறது தான் சொல்லுவீங்கன்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும். பொறுப்புகள் உண்டாக்கும் நாள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. தனுசு ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்பொழுது உங்களை பற்றின நீங்கள் செய்கிற விஷயத்த யார்கிட்டையும் பெருமையாக பேசாதீங்க. தற்பெருமையான குணத்தை குறைச்சிக்கிறது நல்லது. மகர ராசி அன்பர்கள், தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லது நடந்திருக்கும். எனக்கு இப்படி நடந்தது, நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நானுங்கிற அந்த ஈகோன்ற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. மகர ராசி அன்பர்களுக்கு 5 கிரகங்களும் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் மாற்றமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் சில சேஞ்சஸ் இருக்கும். ஹெல்த் வெல்த் ரெண்டுத்துலேயுமே ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும். சாப்பிட்ற உணவுகளில் எதையுமே ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிடாம வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அதை மட்டுமே எடுத்து சாப்பிடுங்க. நல்ல தண்ணி குடிங்க. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் பிளானட் பொசிஷன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கு. உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஆகவே வரக்கூடிய பலன்கள் கூட மாறி தான் இருக்குங்க. நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ்க்கு போகிறவங்க அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வேலை செய்யக்கூடிய மற்ற ஸ்டாஃப்ஸுடைய மனநிலை என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் பாஸ் கிட்ட பேசும்பொழுது கூட ரொம்ப ரெஸ்பெக்டாக பொலைட்டாக பேசணும். அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட்டோ ரூடோ இருக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரையில் தன்னடக்கத்தோட மற்றவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிற மாதிரி மைண்டை நீங்கள் செட் பண்ணிக்கணும். மனநல அப்படி இருந்தால் தான் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுங்க. இல்லை தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அதிகமாக பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யாராவது உங்களை நோஸ் கட் பண்ணலாம். இல்லைனா உங்களுடைய வேலைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணலாம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டே இந்த நாள். உங்களுடைய முகப்பொழிவு, அதாவது ஃபேஸில் ஒரு சில சேஞ்சஸ் வரும். மற்றவங்களுடைய விஷயங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஹானர் பண்ணணும். யார் எது சொன்னாலுமே சரி ஒபே பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு இந்த நாள் நல்லது. மகர ராசி அன்பர்கள், ஃபேமிலிலையும் சரி, உங்களுடைய ஆஃபீஸ்லேயும் சரி, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிஸ்னஸ் சர்க்கிள்லேயும் சரி, யார் எது சொன்னாலும் அதற்கு நீங்கள் ஒபே பண்ணுங்க. கேட்டுக்கிறது நல்லது. அதை நீங்கள் அதுக்கப்புறம் செய்கிறது செய்யாதது உங்களுடைய விருப்பம். சொல்லும் பொழுது அதற்கு நீங்கள் ஒபே பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபேமிலியுடைய சிச்சுவேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அவுட் பண்ணணும். யார்கிட்ட என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பேசணும். மனசில் பட்டதை அப்படியே பேசாதீங்க. அது உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை கொடுக்கும். நீங்கள் கோபமாக இருக்கிறீங்க அப்படின்னா யார்கிட்டையும் பேசாதீங்க. மௌனமாக இருங்க. அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோபத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தலாம், ஹர்ட் பண்ணும், ரொம்ப கஷ்டப்படுத்தும். உங்களுடைய வார்த்தைகள் யாருமே மறக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மௌனமாக இருக்கிறது தான் நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தாழ்ந்து தான் இருக்கும். பெரிய அளவில் உயர்வாக சொல்கிற மாதிரி உங்களுடைய டேலண்ட் வேணால் வெளிப்படுத்துவீங்க. அதில் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. டெம்பரவரியிலேருந்து பெர்மனெண்ட் ஜாப் வரணும் அப்படின்னா உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் வெளிப்படுத்தணும். பேச வேண்டிய இடத்துல பேசினாதான் உங்களுக்கு வேலை கிடைக்குங்க.
அதே மாதிரி உங்களுடைய சம்பள பற்றின புரிதல்கள் இருக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய துறையில் இருக்கிறவங்க, அட்மினாக இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான் மற்றவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஆக உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த கன்ஃபியூஷன்லையும் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாதீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் மற்றவங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். அந்த செயல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொறுமை, நம்பிக்கை மிக மிக தேவை. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது மென்டலி டிஸ்டர்ப் ஆவீங்க, படிக்கிறத அவாய்ட் பண்ணுவீங்க. ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கும் சரி, வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்கோ இல்லைனா ஒரு ஸ்பெஷல் எக்ஸாமுக்காக கோச்சிங்க்கு போகிறவங்களா இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும், இந்த டே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காது, எனர்ஜி இருக்காது. எப்போவுமே ஒரு சோர்வாக இருப்பீங்க, மைண்ட் அப்செட் இருக்கும், உங்களுடைய மனநிலை ஒரு சீராக இருக்காதுங்க, மூட் ஸ்விங் நிறைய ஆகும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிளானட்ஸினுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். நவகிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும், நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஹார்ட் ஒர்க்கு பண்ணணும், உழைக்கணும். நல்ல வேர்வை சிந்தி வரா மாதிரி நிறைய ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பிளானட்ஸினுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட பக்குவமாக பார்த்து நடக்கணும், ப்ராட் மைண்டோடு இருக்கணும், நேரோ மைண்ட் இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கிற தொழிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, கண்ணும் கருத்துமாக இருங்க. பார்ட்னர்ஷிப் கிட்ட பேசும்பொழுதும் அவங்களுடைய மனசு தெரிஞ்சுட்டு பேசணும். உங்களுடைய மனநிலை சரியில்லைன்றதுக்காக அடுத்தவங்களை பற்றி தாழ்வாகவோ இல்லை அவங்களுடைய விஷயத்தை பற்றியோ வேலைகளை பற்றியோ குறைவாக நீங்கள் இடப்படக்கூடாது. விமர்சனம் பண்ணாதீங்க. யாரையுமே எந்த விஷயத்திலுமே அவர்களுடைய பேச்சை அவாய்ட் பண்ணுற மாதிரி நடக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பெரிய ரெஸ்பான்சிபிள் உங்களுக்கு இருக்குது. அதிருஷ்ட திசை தென்கிழக்கு, அதிருஷ்ட எண் 9, அதிருஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கும், மாற்றங்கள்லாம் வரப்போகுது. முகப்பொலிவு பற்றிய எண்ணங்கள் இருக்கும். ஃபேஸ் அழகுபடுத்தணும்னு நினைப்பீங்க. மனசில் தெளிவு இருந்தால் முக அழகு கூடுதலாக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக மாறுவீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய நட்சத்திராதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு ராசியிலே ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஃபேமிலி பிரச்சனையை பற்றி வெளியே பேசாதீங்க. கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய மனக்கசப்பை வெளிப்படுத்தாதீங்க. உங்கள் 2 பேருமே பேசி அதை சால்வ் பண்ணிக்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் மேம்படலாம். நம்பிக்கையாக இருங்க, நல்லது நடக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மகர ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கும்பராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12th பிளேஸில் 5 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க. அதில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான்னு 5 பேருமே உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு செலவுகள் வருங்க. வீட்டுக்காண்டான விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். மிக அவசியமான விஷயங்களாகத்தான் இருக்கும், தேவையற்றதாக இருக்காது. ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பண தேடல்கள் அதிகமாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு நெருக்கடியான சில சூழ்நிலைகள் கூட உண்டாக்குங்க. ஏன்னா விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார், 6ஆம் அதிபதி இருக்கிறார், சந்திர பகவான் இருக்கார். ஆக ஹெல்த் மற்றும் கடன் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி எனிமி சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். திங்கட்கிழமை தினம்ங்கிறதுனால சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு தீபங்கள் ஏற்றணுங்க. விளக்கேற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பாரங்கள் தீரும். அந்த இடத்துல நீங்கள் சிவபுராணம் பாராயணம் பண்ணலாம். வீட்லேயும் கேட்குறது நல்லது. சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அதே மாதிரி சிவ பார்வதி வழிபாடு இந்த நாள் கும்பராசி அன்பர்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பிளானட்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க. அதிக பண நெருக்கடி இருக்காது, பண கஷ்டங்கள் ஏற்படாது, மன கஷ்டம் உண்டாக்காது. ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுவீங்க, நீங்களே உணர்வீங்க. அதற்கு கோவில் வழிபாடு தாங்க நல்லது. திக்கற்றோருக்கு தெய்வமே துணங்குற மாதிரி தெய்வத்தை நீங்கள் சரணாகதி அடைஞ்சா, அவருடைய பாதத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பிளானட்ஸுடைய பாதிப்புகள்லேருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும். ப்ரேயர்ஸ் தான் இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்லது. மனசுலேயே ஓம் நம சிவாய, சிவாய நம அப்படிங்கிற இந்த சாண்டிங்கை நிறைய முறை சொல்லிகிட்டே இருங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், வண்டி ஓட்டும் பொழுது தவிர, ட்ராவலில் இருக்கக்கூடிய நேரத்தை தவிர, வீட்டில் இருக்கிறவங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த மந்திராவை சாண்டிங் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறதுனால நீங்கள் சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்கும் பொழுது உங்களுடைய சகல பிரச்சனைகள் தீரதை நீங்கள் உணர முடியும், அப்சர்வ் பண்ணுவீங்க. மண்டே அப்படிங்கிறதுனால சந்திரனுக்கு உண்டான தெய்வம் அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. ஆக சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதும், வில்வார்ச்சனை பண்ணுறது, அம்பிகைக்கு குங்குமார்ச்சனை பண்ணுறது விசேஷம். இந்த நாள் தேங்காய் சாதம் அல்லது தயிர் சாதம்
பச்சரிசியினால் செய்யப்பட்ட பொங்கல் இவற்றை தானம் செய்யணும். நீங்கள் எந்த உணவு தானம் பண்ணாலும் அது பச்சரிசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பச்சரிசிங்கிறது சந்திர பகவானுக்கு உண்டான தானியமாக இருக்கிறதுனால இந்த ஃபுட்டை நீங்கள் அன்னதானம் பண்ணுறது உங்களுடைய சர்வ தோஷத்தையும் ரோகத்தையும் அதே மாதிரி அதாவது கடன் சம்பந்தமான பிரச்சனைகளையும் எதிரிகளுடைய தொல்லைகளையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியும். கும்பராசி அன்பர்கள், வியாபாரம் போட்டிகளில் ஓரளவுலாம் கொஞ்சம் குறைஞ்சி வர மாதிரி இருக்குங்க. நிறைய காம்படிஷன் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். காம்படிஷன் அதிகமாக இருக்கும். இதிலேருந்து நம்ம எப்படி வெளியே வரப்போகிறோம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. மேலே சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆறுதை நீங்களே ரியலைஸ் பண்ண முடியும். வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறவங்க வேலைக்கு போகாமல் அவாய்ட் பண்ணுவீங்க. இன்ட்ரெஸ்டே இருக்காது. மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. எந்த வேலைகளை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு புரிதல் இருக்காது. எல்லா வேலையும் விட்டுட்டு கம்முன்னு சைலண்ட்டாக இருக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வரும். கூட பிறந்தவங்க கிட்ட ரொம்ப அனுசரணையாக இருக்கணுங்க. பேச்சுக்களில் கவனம் நிதானம் தேவை. செவ்வாய் பகவான் உங்களுக்கு சகோதர காரகன், பூமிக்காரகன். செவ்வாய் பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கார். நல்ல உணவுகள் எடுத்துக்கணும். நல்ல ரத்தம் சம்பந்தமான உணவுகள், பீட்ரூட் சாப்பிடலாம். ரத்த விருத்திக்கு உண்டான பேரிச்சை பழம், முருங்கைக்கீரை, இப்படி நல்ல சத்தான இரும்பு சத்து மற்றும் ஹீமோகுளோபின் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. ரத்த சத்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு அவர் மறைஞ்சிருக்கிறதுனால சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பீங்க. உடல் வலி, தேகத்தில் சில பிரச்சனைகள் கூட நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மாணவர்களுக்கு பார்க்கும்பொழுது படிக்கிற விஷயங்களில் கொஞ்சம் அனுசரணையான போக்கு இருக்காது. ஞாபக சக்தி இருக்காது. குறைபாடு ஏற்படும். படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இருந்தாலுமே ஒரு இன்வால்மெண்ட் இல்லாத ஒரு படிப்பு தான் இருக்குங்க. கொஞ்ச நேரம் படித்தாலும் அப்சர்வ் ஆகக்கூடிய நீங்கள் இந்த டேயில் படிக்கும் பொழுது அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எத்தனை முறை படித்தாலும், மேக்ஸ் எத்தனை தடவை போட்டாலும் சரி, சயின்ஸ் எத்தனை முறை படித்தாலும் உங்களுக்கு மனசில் அப்சர்வே ஆகாது, புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறதுனால எவ்வளவு வேலை செய்வீங்க அது எல்லாமே வேஸ்ட்டாக தாங்க ஆகும். ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய ட்ரை பண்ணுவீங்க, அசம்பிள் பண்ணுவீங்க. உங்களால் ஃபினிஷே பண்ண முடியாது. வேலை எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். நிறைய வளர்ந்துக்கிட்டே போகும். முடிக்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் வரும். மற்ற மொழி பேசக்கூடிய நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாள். செலவுகள் அதிகமாக இருக்குங்க. ஃபேமிலி செலவுகள். மற்றபடி உங்களுக்கு தேவைக்காக சில பணம் செலவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. மேலே சொன்ன மாதிரி வழிபாடு மேற்கொண்டால் நல்லது நடக்கும். அதிருஷ்ட திசை தெற்கு. அதிருஷ்ட எண் 3. அதிருஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களோட பிறந்த பிளட் பிரதர் சிஸ்டர்ஸோட பேசும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்கக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. சொல்கிற விஷயத்தை கேட்டுக்கிறது நல்லது. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விட்டு கொடுத்து போகணுங்க. ராகு பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பெரிய பெரிய கனவுகள், லட்சியங்கள் இருக்கும். மற்றவங்களோட சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து போகணும். மைண்டு டிப்ரெஷன் இருக்கிறவங்க மெடிடேஷன் பண்ணுங்க. நல்ல தண்ணி குடிக்கணும். பிராணாயாமம், மூச்சு பயிற்சி செய்கிறது நல்லது. இதனால் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆவீங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல எண்ணங்கள், சிந்தனைகள் வரும். அதற்கான வாய்ப்புகள் அதிகம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படலாம். நிறைய பேருடைய சப்போர்ட் கிடைக்கும். ஆதரவு உண்டாக்கும். வேலை சம்பந்தமான தொழில் விஷயங்களில், வியாபாரத்தில் எல்லோருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களால் நல்ல நிலைக்கு வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கும்பராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மீனராசி அன்பர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நியூஸ் வருங்க. குட் நியூஸ் வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நடக்கும். ஃபுல்ஃபில்லாக இருக்கும். மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹாப்பி மொமெண்ட்லேயே இருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் லாபத்தில். அவர் மட்டும் இல்லைங்க, 5 கிரகங்களும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஹெல்த் வெல்த் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு மென்டலி ஃப்ரீயாக இருப்பீங்க. டிப்ரெஷன் இருக்காது. செய்யக்கூடிய வேலைகள்லையுமே சரி ஒரு புரிதல் இருக்கும். ஒரு டெக்னிக்கலாக சில விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப வெல்டனாக இருக்கும். எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பேச்சுக்கள் இருக்கும். எல்லோருடைய ஆதரவுகள் இருக்கும். படிக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு படிப்பீங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்வால்மெண்ட்டோட செய்வீங்க. பேரண்ட்டுக்கு ஒரு நல்ல நேம் எடுத்து கொடுக்க போகிறீங்க. உங்கள் ஸ்கூலுக்கே ஒரு நல்ல பேர் உங்களால் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ட்ரை பண்ணுறீங்களோ, இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ, அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரப்போகிறீங்க. எல்லோருக்குமே ஒரு ரோல் மாடல் நீங்கள் தான் மீனராசி அன்பர்களே. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, பப்ளிக் சம்மந்தமான வேலைகள் இருக்கிறவங்க, அதே மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே
உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குங்க. எல்லாருமே உங்களை பெருமையாக பேசுவாங்க. செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். எல்லாருமே உங்களை புகழக்கூடிய அமைப்பு இருக்குது. கீர்த்தி பிறக்கும். நல்ல ஞானம் கிடைக்கும். ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட அது எல்லாராலையும் மிகப்பெரிய அளவில் பேசப்படுங்க. வீட்டுக்கு தேவையான சில புதிய விஷயங்களை செய்வீங்க. மின்னணு சாதனங்கள், எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம், வீட்டு ஹோம் அப்ளையன்ஸஸ் சம்பந்தமான பொருட்களை வாங்குறது, திங்ஸ் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். பொங்கல் கழிச்சு இந்த நாள் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. மீனராசி அன்பர்கள் டென்ஷன் இருக்காதுங்க. எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. டிப்ரெஷன் இருக்காது. வேலையில் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது. சகோதரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். வீட்டில் உடன் பிறந்தவங்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒரு ஹாப்பி மொமெண்ட் தான் உங்களுக்கு. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வேலைக்கு போகிறவங்க மற்ற ஸ்டாஃப்ஸோட நல்ல ஓப்பனாக பேசுவீங்க. மனம் விட்டு பேசுறது, சிரிக்கிறது, என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்களுடைய வேலைகளில் இன்வால்மெண்ட் இருக்குங்க. என்ன பொறுப்புகள் கொடுத்தாலும் சரி, அது ரொம்ப அழகாக எடுத்து செய்வீங்க. ஒரு செலிப்ரிட்டி மாதிரி நீங்கள் இருப்பீங்க மற்றவங்களுடைய பார்வைக்கு. எந்த ஒரு வாக்குறுதிகளை கொடுத்தாலும் அதை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது கரெக்டாக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பங்க்சுவலாக உங்களுடைய ஆக்டிவேட் இருக்கும். மற்றவங்க டைம் மிஸ் ஆனாலும் உங்களுடைய விஷயங்கள் மிஸ் ஆகாதுங்க. வீட்டில் குழந்தைகளால் சுப செலவுகள் ஏற்படும். அவங்களுக்காக சில பணத்தை முதலீடு செய்கிறது, ஃபங்க்ஷன் பண்ணுறது, பெண் குழந்தையாக இருந்தால் அந்தந்த வயதிற்கு உண்டான சில விசேஷங்களை செய்கிறதும், ஆண் குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறது, இல்லைனா அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கோல்டில் வாங்குறது, சில்வர் வாங்குறது, இப்படி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. எல்லார்கிட்டையும் ஒபே பண்ணுவீங்க. மீனராசி அன்பர்கள் ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க. எல்லாரிடத்திலுமே ஒரு மகிழ்ச்சியாக பேசுவீங்க. உங்களை பற்றி எல்லாருமே ரொம்ப ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயும் சரி, வெளி இடங்களிலுமே நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். நாள் அற்புதமான நாளுங்க. உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா நடக்கும். இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமான விஷயங்களில் புது ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். மெத்தடாலஜியை நீங்களே ஒரு புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுவீங்க. மற்றவங்க கிட்டேயும் ஐடியா கேட்பீங்க. ஆனால் ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஸ்டாஃப் செலெக்ஷனாக இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய லேபர்ஸ் கேட்டகிரியாக இருக்கட்டும், எல்லாரையுமே சூஸ் பண்ண போகிறது நீங்களாக தான் இருக்கோங்க. அவங்கவுங்களுடைய பர்சனாலிட்டியை பார்த்து, அவங்களுடைய நாலேஜ் பார்த்து, உங்களுடைய வேலைக்கு அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதை பார்த்து தான் அவங்கள சூஸ் பண்ணுவீங்க. செலெக்ஷனுமே நடக்கும். அதனால் எல்லோருடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக நடக்கும். ரெவென்யூவில் பிரச்சனையே கிடையாது. வருமானம் கைக்கு கிடைக்குங்க. எல்லா விதமான இஎம்ஐ பே பண்ணுவீங்க. வீட்டை பார்த்துக்கிறது, உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள், புதுசாக வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுறது, புது இடம் வாங்கணுன்ற ஆசைகள் இருக்கும். இப்படி உங்கள் மனசில் தோணக்கூடிய எல்லா விஷயங்களையும் ரொம்ப சூப்பராக பண்ணி அசத்தக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டு. லக்கி உங்களுக்கு டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் சைடு தாங்க, தெற்கு திசை தான். உங்களுடைய லக்கி நம்பர் 2. லக்கி கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். இந்த நாள் நீங்கள் வியர் பண்ணலாம். நட்சத்திர பலன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ப்ரௌட் மொமெண்ட், ரொம்ப பெருமிதமாக இருக்கும். எல்லாராலையும் பாராட்டப்படுவீங்க. ஒரு புகழாரம் உங்களை பற்றி பேசுவாங்க. சூட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். எல்லாருடைய ஆதரவு இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், ரிலேஷன்ஸ் ஆகட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, அதுவும் காம்ரேட் சர்க்கிளில் நிறைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படலாங்க. குடும்பத்துக்காகவோ அல்லது புது பொருட்கள் வாங்கிறதுக்காகவோ, எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களுக்காகவோ பணத்தை செலவு செய்வீங்க. உங்களுடைய டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு அகாடமியில் ஃபீஸ் கட்டணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன்ஸில் கூட நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு சுப செலவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய நாலேஜ் கெயின் பண்ண போது, உங்களுடைய லைஃப்பை டெவலப்மெண்ட் பண்ண போகுது. ஆக இது செலவுகளாக எடுத்துக்க வேண்டாம். எஜுகேஷன் ரிலேட்டடாக உங்களுடைய டேலண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு செலவுகளாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மீன ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக எக்ஸ்பெஷலி கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல் வாழ்த்துக்களுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.